நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து அவங்களோட அம்மா வந்து சுகர் பேஷண்ட்னா அவங்களுக்கு வந்து வைத்தியத்துக்கு வந்து ஆவாரை பூக்கள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நம்ம எப்பயுமே வந்து மூலிகை வந்து நம்ம பறிக்கிறோம்னா நம்ம கிராமத்துலேருந்து வடக்கு பக்கத்தில் இருக்க வடகொல்லிக்கு தான் போவோம். இங்கே வந்து எல்லா மூலிகை பொருட்களும் நமக்கு கிடைக்கும். இந்த பகுதி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி தான். இந்த பகுதியில் வந்து நமக்கு விவசாயம்னு பார்த்தா வந்து மானாவாரி பயிர் தான் பண்ணுவாங்க. மழைக்காலங்களில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து எப்பயுமே வறட்சியாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம வறட்சியான பகுதின்னு சொல்கிறோமே தவிர மற்றபடி நமக்கு எல்லா மூலிகை பொருட்களுமே இங்கே நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் டைம் கூட இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கலாக்கா பறிக்க இங்கே தான் வந்து நமக்கு பறிச்சுட்டு போனோம். இப்போ வந்து நம்ம ஆவாரை பூக்கள் பறிக்க வந்திருக்கோம். இந்த ஆவாரைப்பூக்கள் வந்து எதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் பார்த்தா நமக்கு வந்து சுகருக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். இது நம்ம சுகருக்கு எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா வந்து உணவு முறை பழக்கத்தில் ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இந்த பூக்களை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். நம்ம சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ராவா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நமக்கு சீசனில் கிடைக்காத போது நம்ம இந்த பூக்களை பறித்து வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கிட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த பூக்களும் வந்து நமக்கு வந்து சுகருக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம்னு பார்த்தா நமக்கு அப்படி இல்லை. இந்த பூக்களை வந்து நம்ம வந்து பாலில் கலந்து குடிக்கும்போது, அதாவது பவுடர் பண்ணி பாலில் கலந்து குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புல இருக்க ஹீட் எல்லாமே வந்து நமக்கு வந்து பேலன்சிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். நம்ம வந்து ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆவாரைப்பூக்கள் வந்து ஏழைகளின் தங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து தங்க பஸ்பம், இந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கிராமங்களில் பயன்படுத்துவாங்க. இந்த பூக்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இந்த தழைகளையும் நம்ம வந்து பறித்து நம்ம சீக்கா மாதிரி அரைச்சி குளிக்கலாம். இந்த பூக்கள் வந்து ராவாவும் சாப்பிட்லாம். ராவா சாப்பிடும்போது நமக்கு ரோஜா இதழ்கள் மாதிரி வந்து நமக்கு துவர்ப்பாக இருக்கும். இந்த ஆவாரையோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய ரெகுலராக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம கிராமத்தோட பொட்டல் காட்டில் இருக்கிற மூலிகை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி.